ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலே ஊழிய குடும்பங்களின் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவை, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை தியானிப்போமா? பரிசுத்தாவின் வல்லமையோடு கூட கேளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா? ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை வனாந்தரத்தில், பாலை வனத்தில், பாலை நிலத்தில். ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 43 அதிகாரம் 19வது இறைவார்த்தை சொல்கிறது, நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்தரத்தில் வழி, பாலை நிலத்திலே ஒரு வழி, அவாந்தர வழியிலே பால் வெளியிலே பாதைகளை உண்டாக்குவேன். வாழ்க்கை முழுதும் பெரிய பாலைவனம் போல் இருக்குன்னு சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? இந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களுக்கு பாதைகளையும் வழிகளையும் உண்டாக்கப் போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். என்ன வார்த்தை? வழிகளை உண்டாக்கப் போகிறார். வனாந்தரத்தில் தான் யோவான் தங்கியிருந்தார். வேதம் சொல்கிறது, யோவான் 1:23 வாசிக்கிற, வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிட்டு. கர்த்தருடைய சத்தம் இந்த வனாந்தரத்தில், வனாந்தரம் நீரோடையாய் செழிப்பாய் ஏதேனாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் அந்த இடத்துல கர்த்தரை தேடணும். என்னுடைய கஷ்டங்களை விட்டுவிட்டு, என் பிரச்சனைகளை விட்டுவிட்டு, என் பாரங்களை விட்டுவிட்டு தேவ பாதத்திலே அமர்ந்திருந்து ஜெபித்து பாருங்கள். கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். வனாந்தரத்தில் வேதம் சொல்கிறது, லூக்கா 4 அதிகாரம் 1 இறைவார்த்தை சொல்கிறது, வனாந்தரத்தில் சோதிக்கப்படும்படியாய், பிசாசினால் சோதிக்கப்படும்படியாய் பரிசுத்த ஆவியினாலே அவர் கொண்டு போகப்பட்டார். இயேசு கிறிஸ்து கொண்டு போகப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே. அப்போ நீங்கள் தனியாக இல்லை, பரிசுத்த ஆவியர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியர் இணைந்து நீங்கள் அபிஷேகத்தோடு ஜெபித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அற்புதமாய் மாறப்போகிறது. என்றோ ஒரு நாள் இல்லை, இன்றைக்கு கர்த்தர் மாற்றுவார். உன் வனாந்திரம், உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, பணப்பிரச்சனையாக இருக்கலாம், பொருள் பிரச்சனையாக இருக்கலாம், சரீரத்தின் வியாதியாக இருக்கலாம், எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை பாலை நிலத்திலே வனாந்தரத்திலே நடத்திடும்போது அத்தனை ஜனங்களுக்கும் தேவன் உணவு கொடுத்தவர். இயேசு கிறிஸ்து 3 நாள் பிரசங்கித்த போது திரளான ஜனங்களுக்கு உணவை கொடுக்கும்படியாய் அந்த வனாந்தரத்தில் வயிறார உண்ணும்படியாய் உணவு கொடுத்தவர். ஆம், உங்களுக்கும் பரிசுத்த ஆவியின் வல்லமையான வார்த்தையை கொடுப்பார். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உயிர் வாழ்கிறான் என்று சொல்லி அந்த ஜீவனுள்ள வார்த்தையை கொடுப்பார். எப்பொழுது நீங்கள் அந்த பாலை நிலத்திலே, அந்த வனாந்தர பாதையிலே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவா, தரிசனத்தில் பேசுவா, சொப்பனத்தில் பேசுவா, தேவனுடைய வார்த்தையோடு பேசுவா. இந்த வனாந்தர பாதைகளை வழி ஒன்றை கர்த்தர் காட்டி குருடனை அவன் அறியாத வழியிலே நடத்துகிற தேவனாகி கர்த்தர் உங்களை நடத்தி வெற்றி சிறக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசித்து ஜெபியுங்கள். உன் வாழ்க்கையிலே வாசல்கள் திறக்கப்பட போகிறது. அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களும் திறக்கப்பட போகிறது. காரணம், வனாந்தரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர். நீ தனித்திருக்கும்போது இந்த ஆண்டவராக இயேசு தனித்து போய் ஜெபித்தார். ஜெபிக்கும்போது கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் இறங்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட வழிகளை திறந்து பேசுவா. வேதத்தை வாசியுங்கள், ஜெபியுங்கள். இன்றைக்கு இந்த விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? நீங்களும் நானும் இணைந்து ஜெபிப்போம். இந்த பாதைகளை, கடந்து வருகிற பாதைகளை பார்க்காதபடி பரிசுத்த கரத்தை பாருங்கள். தேவனின் ஆணி பாய்ந்த கரத்தை பாருங்கள். அவருடைய திருமுகத்தை பாருங்கள். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவின் வல்லமையோடு ஜெபிக்கிறப்பா. தகப்பனே, என் வாழ்க்கை முழுதும் வனாந்தரமாக இருக்கிறதுன்னு சொல்லி, என் வாழ்க்கை முழுதும் பாலை நிலம் போல இருக்கிறதுன்னு சொல்லி கதறி கண்ணி விட்டு கொண்டிருக்கிறார் என் அன்பு தம்பி தங்கச்சிகளுக்காக, என் அன்பு பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். தகப்பனே, வனாந்தரத்திலும் வழி உண்டாக்குற தேவன், பாதைகள் உண்டாக்குற தேவன், உம்முடைய ஜனத்திற்கென்று உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினால் பாதைகளை திறப்பீராக. தகப்பனே, அடைக்கப்பட்ட வழிவாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக.
அற்புதம் செய்து மகிழப்பான். இயேசு இரட்சகர் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. ஆமே. God bless you.